வணக்கம் மகளே. இப்போட முதல் ப்ரோமோ. சோ கண்டிப்பா நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி இருக்கும். பட் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல அவங்க ஏற்படுத்திருக்காங்க பாத்தீங்களா, ஒரு விதமான சேஞ்சஸ். அதுதான் வந்து ஹைலைட்டட் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, எப்பவுமே நாமினேஷனா போவாங்க. ஒரு 2 பேரை சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு மொக்க காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் வெளிய வந்துருவாங்க. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அத பத்தின ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாமினேஷனே இங்க ஒரு சுவாரஸ்யம் அப்படின்றத. ஏன்னா பிக் பாஸ் நாமினேஷன் பண்ண சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கான பட்டப்பெயர்கள் அப்படின்றத வந்து வைக்க சொல்றாங்க. பட்டப்பெயர் தானே, அதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கதான் வைக்கிறார் பிக் பாஸ். உள்ள வந்து பட்டப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம்ல ஒவ்வொருத்தருக்கும். அத இங்கிலீஷ்லயும் தமிழ்லயுமே ஒவ்வொரு நேம்ல 2 நேம் வச்சு ஒரு பேட்ஜ் வந்து கொடுத்து அவங்கள ஃபுல்லாவே நீங்க இத மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி கழுவி ஊத்தி ஒரு பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெயர்களை நீங்க வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் அந்த பேட்ஜோட தான் நீங்க சுத்தணும்ன்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த வகையில வந்து யார் யாருக்கு என்னென்ன பெயர்கள் வந்து இந்த ப்ரோமோ வச்சு நமக்கு தெரியுது அப்படின்னா, அருண் அவர்களுக்கு வந்து ஒரு பட்டப்பெயர் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா காரியவாதி, ட்விஸ்டர் அப்படின்ற மாதிரி பயங்கர சம்பவம். உண்மையாவே அவருக்கு பொருத்தமான ஒரு பெயரும் கூட அப்படின்றதான். ஜாக்லினுக்கு வந்து தந்திரகாரி நடிகை, தந்திரவாதி நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உண்மை தானே? ஏன்னா அவங்க போன வாரம் அதான் நடிச்சாங்க. வீக்கெண்ட்ல ஒரு நடிப்பு, இந்த மாதிரி பயங்கரமா ஒரு நடிப்பு நடிச்சதுனால செம்மையான ஒரு பேர் தான் அன்ஷிதா வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து முத்துக்கு வந்து யார சொல்றாரு அப்படின்னா விஷால சொல்றாங்க. அவங்களோட கொடுத்திருக்க பேர் என்ன அப்படின்னா சகுனி. சோ கரெக்டான ஒரு பெயரும் கூட. நல்லா பின்னுக்கு உட்கார்ந்து தந்திரமா சிரிச்சு சிரிச்சு ஒரு ஒரு மகாபாரதத்துல நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷால் அவர்கள் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு அடுத்து யாரு அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள். இம்சை ராணி புஸ்வானோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்றது. அவங்களுக்கு அது ரஷிகா தான் கொடுத்தாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ ஜாக்லினும் அருண் தான் கொடுத்தாங்க காரியவாதி அப்படின்றது. அப்புறம் தர்ஷிகாவுக்கு வந்து சௌந்தர்யா கொடுக்குறாங்க விஷ பாம்பு அப்படின்றது. அதாவது ஜோன் அவுட் அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒழுங்கா ஆடல அப்படின்ற ஒரு பெயர்கள் இருந்தது. அந்த ஒரு விஷயங்கள் தான். இந்த விஷப்பாம்பு அப்படின்றது வந்து பொருத்தமான ஒரு பெயர். அதாவது இந்த பிக் பாஸ்ல எல்லாம் என்ன பண்ணுங்களோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பெயர்கள் இருக்கு இல்லையா, பட்ட பெயர்கள் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது ஆப்டா 200% தர்ஷிகா வகையில சொன்னா 200% வந்து பொருந்துது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். சோ ஃபைனலா சத்யாக்கு பயந்தாங்கோலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ அவர் பெருசா எதுவும் பண்ணல. ஏன்னா விஜேஸே வந்து பிளாஸ்ட் தானே பண்ணாரு. அதை வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் ஓரளவு மொக்க பீசஸ் எல்லாமே வந்தாச்சு. இதுல யார் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படின்றதுதான் மெயினான ஒரு விஷயமா நம்மளால பார்க்கப்படுது. இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா, சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான், பவித்ரா, அன்ஷிதா, விஷால், அருண், சத்யா. சோ இந்த 9 பேர் தான் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. இந்த நாமினேஷன் ப்ராசஸ் படி இவங்க வந்து யார வெளியேத்த போறாங்க, மக்களோட ஓட்டு யாருக்கு, சாட்சினா வெளியே போக மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா ஒரு வழியா அவங்களையும் வெளியேற்றியாச்சு அப்படின்றதுனால மேலும் இதுக்கப்புறமா ஒழுங்கா ஆடாத ஒரு மிக்சரா இருக்கக்கூடிய ஆட்களை வெளியே அனுப்புவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பொறுத்து தான் ஆகணும் மக்களே. சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க.